அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கள் மாணவர்களோட நாங்கள் எங்கே வந்திருக்கோம் ஆராய்ச்சி பண்ண பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள பரவாய் அப்படிங்கிற மிகப்பெரிய கிராமம். இந்த கிராமத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல புத்தர் சிலை மிகப்பெரிய ஸ்பெஷல். அதுதான் எங்களோட மாணவர்கள் இன்றைக்கி பார்க்க போகிறாங்க. வாங்க நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். மிக வரலாற்று பிரதானமான சின்னம் புத்தர் சிலை நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன கிராமம்? இது பரவாயில் புத்தர் சிலை. பரவாய் கிராமம் நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? மாரியம்மன் கோயிலாம் அழகாக இருக்கு. எங்கே இருக்காரு நம்ம பரவாய்? நம்ம புத்தர் எங்கே இருக்காரு பாருங்க. புத்தர் இந்த பக்கம் இருக்காரு. ஆனால் சிற்பத்தை பார்க்க போகிறோம் தெரியுமா? நேபாளத்தில் பிறந்த புத்தர் இங்கே பரவாயில் இருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. அவருடைய சிற்பங்கள் இங்கே இருக்குது அப்படின்னா அந்த வழிபாடு முறையில் இங்கே இருக்குன்னு தானே அர்த்தம். என்னங்க புத்தர் நம்ம புனிதமான சிற்பத்தை பார்க்க போகிறோம். அப்படியே அமைதியாக இருங்க. எந்த பக்கமாக கேட்டுக்குங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, எங்கிட்ட கேளுங்க பாருங்க. வந்துட்டோம், பார்த்துட்டோம். புத்தர் சிலையை பார்த்துட்டு கேட்டு போட்டு அழகாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. கௌதம புத்தர் சிலையை நாங்கள் பார்த்துட்டோம் எங்கள் மாணவர்களோட. பரவாய் கிராமத்தில் அவர் உள்ளே இருக்கார். இப்போ கேட்டு துறப்பா பார்ப்போம். திறந்து பாருங்கள் பார்ப்போம் அவரை. வாவ், எவ்வளோ அழகாக அமைதியாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? ஒரு பார்த்த உடனே நமக்கே தோணுது. என்ன தோணுது நமக்கு? எந்த எவ்வளோ உலகத்தில் பிரச்சனை இருந்தாலும் அமைதிக்கான தீர்வு எதுவுமே கிடையாதுங்கிறத அழகாக அமைச்சிருக்காரா? எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? மாணவர்களே பாருங்கள், இல்லைங்க பக்கத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் தாலுக்காவில் வந்து பரவாயில் இருக்குது. இதே நம்ம அரியலூர் மாவட்டத்திலையும் இருக்குது. அரியலூர் மாவட்டத்தில் செட்டி திருக்கோணம், பெரிய திருக்கோணம், விக்ரமங்கலம் போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை காணப்படுது. இது நம்ம முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்திலேருந்து இந்த பயன்பாடு வந்திருக்கு. ஆனால் புத்தர் பிறந்த ஊர் என்னமோ நேபாள நாடு தான். நேபாளத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீனா வரைக்கும் ஒரு புகழ் பரவி இருக்கு. அவர் வந்து நம்ம ஊர் மக்கள்லாம் வழிபடுறாங்க அப்படின்னா புத்தர் சொன்ன அந்த நன்னறிகள், புத்தர் சொன்ன 8 நன்னறிகள், நல்ல நடத்தை, நல்ல சிந்தனை, நல்ல தியானம். இப்போ அவர் உட்காந்துருக்கு, நல்ல தியானத்தில் தான் உட்காந்துருக்காரு. பார்க்குறதே எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? இது போன்ற ஒரு பழங்கால சிற்பங்கள்லாம் பாதுகாக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஊர் மக்களுக்கு மிக மிக நன்றி. வரலாற்று சிற்பங்களை அரிதாக அழகாக பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதோட தான் எங்கள் மாணவர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாணவர்களே, பார்த்துட்டீங்களா புத்தரை?